இதை ஏற்கனவே தூர் வாரினாங்க சார், பிடபிள்யூ தான் வாரினாங்க. அதனால என்ன இந்த காலப்பொடியெல்லாம் அவங்க எடி கலரி விட்டாங்கன்னு தெரியல, எல்லாம் வந்து இந்த மதுகளை அடிச்சின்னு இடுப்பளவு தண்ணியிலே நிற்கிது சார் பயிருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கர் கிட்ட பறிக்கப்பட்டு உப்புளம் மடிமை கண்டிகை ஏரிசுவம் எல்லா பயிரும் பாதிக்குது சார். இங்கே நேற்றுலேருந்து நாங்கள் சொல்லின்னு இருக்கோம், எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல சார். எங்களுக்கு இதுதான் சார் வாழ்வாதாரம். இந்த காரை நாங்கள் கடனை வாங்கி தான் செஞ்சுருக்கோம். இது எங்களுக்கு போச்சான்னா அடுத்த காரு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். அந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். எங்களுக்கான உரிய நிவாரணம் வழங்குறதுக்கு நான் கேட்டுக்கிறேன் சார். சார் வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஏரிசவன் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் நிலம் நீர் பாசனத்தினால் மழை பெஞ்சு தண்ணி பிடிப்பு அதிகமாகிடுச்சு. தூர் வாரினாங்க. தூர் வாங்கினதுனால இந்த கடற்பாலை வந்து மதுவில் அடித்து தண்ணி போகாத அப்படியே தேங்கி கிடக்குது. அதே மாதிரி மடிமை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மடிமைகண்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கரில் வந்து ஒரு 80 ஏக்கர் அதிகபட்சம் தண்ணியில் மிதக்குது. பயிர் விவசாயம் வந்து பாதிப்பாகி போச்சு. அடுத்த போகம் சேர்த்து எங்களால் வந்து ஒன்றும் செயல்பாடு பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஏக்கராக 30,000 செலவாயிருக்குது. நீங்கள் உதவி பண்ணிங்களான்னா அடுத்ததுக்கு போக நாங்கள் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கால்வாய்கள்லாம் தூர் வாரிட்டாங்களா? கால்வாயெல்லாம் தூர் வாரி ஆச்சு தான். தூர் வாரணும் தண்ணி அதிகமாக வடிஞ்சிருந்தது. இதுக்கு முன்னே இந்த கடல் பாலை அடைஞ்சதுனால எங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாத அப்படி தேங்கி நிற்குது சார். இந்த தூர் வாரினாங்க சார் ஒரு 20 நாள் முன்னாடி. அப்படின்னா செஞ்சால் இந்த பாலக்குடியெல்லாம் அவங்க கலரி விட்டு போயிட்டாங்க. இது மழை பெஞ்ச உடனே, அதிகமான மழை பெஞ்ச உடனே இந்த கடல் பாலெல்லாம் வந்து இந்த மதுவில் அடிச்சுன்னு தண்ணி இப்படி போகாமல் பயிர் அடிக்குது சார். இன்னொரு 2-3 நாள் போச்சுன்னா பயிரெலாம் சுத்தமாக அழுகி போயிடும் சார். இது பிடபிள்யூ ஆஃபீஸுன்னு இது போய் சொன்னாங்க, அதை வரேன்றாங்களே தவிர இன்னொரு வரைக்கும் வந்த பாடம் இல்லை சார். இது ஏக்கருக்கு எவ்வளோ பயிர், எவ்வளோ விவசாயம் செலவு பண்ணியிருப்பீங்க? விவசாயத்துக்கு 20,000-25,000 செலவு பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு ஏக்கருக்கு இது மாதிரி எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லாமே பயிர் தான் சார். இது காலி இடம்னு எதுவுமே கிடையாது. இது நேற்றுலேருந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டுறாங்க.